தீர்ப்பு அந்த ஆளுநர்கள் விசிக கொடுத்தும் கடுமையான முடிவு வச்சிருக்காரு. வேங்கவேலுக்கு போகாம இது கருத்து இருக்காரு. இன்னொரு பக்கம் மதிமுக போல விசிகவும் திமுக கலைஞ்சு போகலாம் கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு. ஏற்கனவே உங்களோட பயணித்து ஏற்கனவே எமது கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர் சிந்தனை செல்வன் மற்றும் ஆலூர் ஷானவாஸ் போன்றவர்கள் இதற்கு பதிலளித்திருக்கிறார்கள். அந்த விளக்கமே போதுமானது. வன்கொடுமை தடுப்பு நடவடிக்கையில் அரசு தீவிரமாக கவனம் செலுத்தி செயலாற்றி வருகிறது என்பதை சுட்டிக்காட்டும் வகையில் இந்த புள்ளி விவரங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அந்த வகையிலே அவருக்கு நாங்கள் எமது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். என்றாலும் கூட ஒப்பீட்டளவிலே பிற மாநிலங்களில் நடைபெறும் வன்கொடுமைகள், வட இந்திய மாநிலங்களில் நடைபெறும் வன்கொடுமைகளைப் போல, குறிப்பாக உத்தரப்பிரதேசம் போன்ற மாநிலங்களில் நடைபெறும் தலித் மக்களுக்கு எதிரான வன்கொடுமைகளைப் போல தமிழகத்தில் தென் மாவட்டங்களில் அதிகரித்து வருவதை பலரும் உறுப்பினர்கள் சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அவற்றை கட்டுப்படுத்துவதற்குரிய நடவடிக்கைகளை அரசு மேற்கொள்ளும் என்று நம்புகிறோம். அது தொடர்பாக ஏற்கனவே நியமிக்கப்பட்ட நீதியரசர் சந்துரு அவர்களின் தலைமையிலான குழுவின் அறிக்கை தமிழக அரசுக்கு ஒப்படைக்கப்பட்டிருக்கிற நிலையில் அந்த அறிக்கையை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசு உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்திருக்கிறோம். தமிழக அரசு சரியான அணுகுமுறையோடு இந்த விசாரணை போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறீங்களா? இந்த இதில் அதை பற்றி ஏற்கனவே இது குறித்து நாங்கள் விரிவாக முதல்வர் அவர்களிடத்திலும் தலைமை செயலாளர்களிடத்திலும் பேசியிருக்கிறோம். எங்களுடைய அதிருப்தியை நாங்கள் வெளிப்படுத்தியிருக்கிறோம். அது தொடர்பாக சிபிஐ விசாரணை கேட்டு நாங்கள் மனு கொடுத்திருக்கிறோம். தமிழக அரசு சிபிசிஐடி கொடுத்த அறிக்கையின் அடிப்படையில் அவர்கள் உரிய நடவடிக்கையை மேற்கொள்வதாக கூறியிருக்கிறார்கள். என்றாலும் நாங்கள் எங்கள் கோரிக்கையை வழக்கம் போல வலியுறுத்தியிருக்கிறோம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.